பெத்லகேமெனும் ஊரினிலே தாழ்மையின் ரூபமாய் பிறந்தாரே. பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே. பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே. மைப்பருள் ராவினிலே மந்தையை காத்திருக்க, மைப்பருள் ராவினிலே மந்தையை காத்திருக்க, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுமே, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுமே. அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், மீட்பரையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். பாதை எல்லாம் இருளானதோ, வழிகள் எல்லாம் தடைப்பட்டதோ. பாதை எல்லாம் இருளானதோ, வழிகள் எல்லாம் தடைப்பட்டதோ. இயேசுவே வழி சத்தியமும், இயேசுவே வழி சத்தியமும், ஜீவன் பலனும் மாணவரே, ஜீவன் பலனும் மாணவரே. அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், மீட்பரையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். அவர் கோலின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமே. தத்துவம் அவர் கோலின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமே. ஆலோசனை கத்தாயிவர், ஆலோசனை கத்தாயிவர், வல்லமையுள்ள தேவனவர், வல்லமையுள்ள தேவனவர். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், மீட்பரையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். பெத்லகேமெனும் ஊரினிலே தாழ்மையின் ரூபமாய் பிறந்தாரே. பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே. பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே. மைப்பருள் ராவினிலே மந்தையை காத்திருக்க, மைப்பருள் ராவினிலே மந்தையை காத்திருக்க, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுமே, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுமே. அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், மீட்பரையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், மீட்பரையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். குட்டி பிள்ளைக்கு கரங்களை தட்டி மேம்படுத்துங்க. எல்லாரும் இங்கே கவனிக்கிறீங்களா? ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிருவோம். உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி இது. நீங்கள் நிறைய இடத்துல இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. டான்ஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. பப்பட் ஷோ வந்து எல்லா இடங்கள்லையும் காட்டுக்கிறது இல்லை. அதோடு கூட மேஜிக் ஷோ இருக்குது. நீங்கள் குட்டி பிள்ளைகள்லாம் பின்னாடி கொஞ்சம் சத்தமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே நடுவுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு மறைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் என்ன செஞ்சுக்கலாம், வந்துக்கிடலாம். உங்களுக்கு என்ன ப்ரைஸ்லாம் வச்சுருக்கேன் நாங்கள். யாரெல்லாம் நல்லா ஒழுக்கமாக இங்கே கவனிக்கிங்களோ அவங்களுக்கு சிறப்பு பரிசுலாம் என்ன செஞ்சுருக்குறோம், வச்சுருக்குறோம். தள்ளி வந்துக்கலாம் பாப்பா, இங்கே தள்ளி வந்துக்கும். அப்போ தான் நல்லா நடுவில் இருந்தால் தான் நல்லா தெரியும். சரி, ஓகே. யாருக்கெல்லாம் மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குமா? சரி, பெரியவங்களுக்கும் மேஜிக்னா என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ தம்பி உங்களுக்கான மேஜிக் ஷோ, அதோடு கூட
சும்மா மேஜிக் மட்டும் காட்ட மாட்டோம். ஏசப்பாவை பற்றியும் லைட்டாக அப்படியே சொல்லிகிட்டே வருவோம். ஓகே, இங்கே ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. இந்த லெட்டர் என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பெரியவங்க கேட்குதா? பின்னாடி தெரியுதா? வாசிக்க தெரியுங்களா? என்ன எழுதியிருக்கு? SIN சேர்த்து சொன்ன என்னது? சின். என்னது? சின். சின்னா என்னன்னு தெரியுமா? பாவம். வெரி குட். அந்த சிவப்பு கலர் பையில ப்ரைஸ் வச்சுருக்கேன். யாரெல்லாம் பதில் சொல்கிறீங்களோ முடிஞ்ச உடனே அண்ணன் வந்து பாருங்கள், உங்களுக்கு பரிசு உண்டு. என்ன சரியா? ஓகே, இருக்கட்டுண்ணே, இதிலே பார்த்துக்கிறேன். ஓகே, சின் அப்படின்னா பாவம். பாவம் அப்படின்னா என்ன? சின், அப்படிதானே? சின்னுன்னா பாவம், பாவம்னா சின். அப்படி இல்லை. பாவம் அப்படின்னா என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்களா, பாவியா இருக்கியே, பாவம் பண்ணாத, பாவம் பண்ணாதன்னு சொல்லி கிறிஸ்தவங்களாம் சொல்லிகிட்டே இருக்காங்களே. அப்படி என்னையா அது என்னையா பாவம் அப்படின்னு நினைக்கலாம். பாவம் என்பது நாம் செய்கிற தவறுகள். என்ன தவறு ரெண்டு விதத்தில் இருக்குது. தெரியாமல் செய்கிறது, தெரிஞ்சு செய்கிறது. 90% தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாமல் ஒரு 10% என்ன செய்கிறோம், தெரிஞ்சிருந்தோம். அது ஆண்டவர் வந்து உங்களுக்கு கிரேஸாக மன்னிச்சிருவார். ஆனால் தெரிஞ்சே நம்ம சில தப்பு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மன்னிப்பு கிடையாது, அதுக்கு தண்டனை உண்டு. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு நடக்கணும்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நிச்சயமாக நம்ம செய்கிற தவறுகளுக்கு தண்டனை உண்டு. ஆனால் அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டார். யாரெல்லாம் நான் செய்கிறது தவறு என்று ஒத்துக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்ய நீங்கள் விரும்பினீங்கன்னா ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர்றாரு. அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு மீட்பை தருகிறார். இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்ம பூமிக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்காங்க. பாப்பா அப்படி மேலே வாமா, மேலே வா. சரி. அப்படிலாம் நம்ம என்னையா பாவம் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதை கையில் வச்சுக்கோ. நம்ம என்னெல்லாம் பாவம் செய்கிறோம்? பாவம்னா என்ன? கொள்ளை அடிக்கனா, கொலை பண்ணுறேன்னா, இதெல்லாம் பாவமா நான் செய்கிறதெல்லாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு தப்புன்னு தெரியாமலே தெரிஞ்சே நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு 3 காரியத்தை, பாவம்னா என்ன, நம்ம செய்கிற தவறுகள்லாம் எது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை சொல்ல போகிறேன். அது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கலாம், நான் செய்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்லி. சரி, பொய் சொல்கிறது தப்பா ரைட்டாப்பா சொல்லுங்கள் பிள்ளைகள், சொல்லுங்கள். தப்பா ரைட்டா? பெரியவங்களும் ஒத்துக்கிடுவாங்க, சின்ன பிள்ளைகளும் ஒத்துக்கிடுவாங்க. பொய் சொல்கிறது தப்பு. ஆனால் நம்ம அண்ட புழு ஆகாச புழுலாம் என்ன செய்யணும், செய்கிறோம். பொய் சொல்கிறதுக்குன்னே யோசித்து என்ன செய்வோம், நிறைய திட்டமிடுதோம். என்ன இதை எப்படி மறைக்கலாம், இதை எப்படி மறைக்கலாம், பொய் சொல்கிறதுக்காகவே நாம் என்ன செய்கிறோம், நிறைய காரியங்களை என்ன செஞ்சுருக்கிறோம், வச்சுருக்கிறோம். சரி பாப்பா, நீ தானே அப்போ பரிசு சொன்ன இந்த கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு. சரி, நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா, கை கட்டி நேராக உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு வந்துக்கிட்டே இருக்கும், அக்கா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், நம்ம சொல்கிற பொய் அது தவறு. நிறைய நேரம் அதை நம்ம மனசில் வைக்கிறதே கிடையாது. பொய் தாராளமாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது பொய் சொல்கிற பழக்கம் ஒரு தவறான ஒரு பழக்கம், அது நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி சொன்னால் அதை நம்ம மாற்றிக்கிடணும். ரெண்டாவது, திருட்டு, களவு சரியா தப்பா ரைட்டா? தப்பு, அப்படி தானே? பிறருடைய பொருளை இச்சியாது இருப்பாயாக. ஆனால் நம்ம பொருளை தவிர மற்றவங்க பொருள் தான் நமக்கு ஆசையாக என்ன செய்யும், இருக்கும். இதே போல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். திருட்டுன்னு ஒன்று சின்ன சின்ன எது தான் திருடுதோம் அப்படின்னு சொல்ல, பலரை ஏமாத்துறதே திருட்டு தான். நிறைய நேரத்தில் வீட்டில் குடும்பத்திலே மனைவி பிள்ளை பெற்றோர்களை கணவரை இவங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏமாத்துறாங்க. ஏமாத்துறதே ஒரு திருட்டு தான். தொழிலில் அதிக லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, பல விதமாக தந்திரமாக பேசி என்ன செய்வாங்க, 100 ரூபா பொருளை 200 ரூபாய்க்கு விற்பாங்க. அது ஒருவேளை லாபம் வச்சு விற்கலாம், ஆனால் கொள்ள லாபம் வச்சு என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படி பல விதத்தில் நாம் மற்றவர்களுடையதை திருடுகிறோம், நம்மளே அறியாமல். யோசித்து பாருங்க, நம்மளே அறியாமல் அநேகருடைய காரியத்தை நாம் பறித்து கொள்கிறோம். அதே ஒரு திருட்டு தான். சரி, மூணாவதாக ஒரே ஒரு காரியம், அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம். இப்போ நிறைய பேர் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாயிட்டே வர்றாங்க, பார்க்குறோம். குடி பழக்கத்தை உடையவர்கள் பெருகி கொண்டே வர்றாங்க.
சின்ன பிள்ளைகளும் இன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாலிப பிள்ளைகளும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிப்பழக்கம் ஒரு போதை பொருள். அதை பயன்படுத்துவோமானால் நம்முடைய ஆயுசு கம்மி, அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தபடியாக நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் மொபைல் கேமில் வீடியோவுக்கு அடிமையாக இருக்காங்க. நல்லா பாருங்க, என்னது பப்ஜி, போண்டா, ஃப்ரீ ஃபயர்னு எல்லாமே விளையாடுதாங்க. நீங்கள் அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது செல்லை அப்படி கையில் எடுத்து வாங்கிருங்களா பார்ப்போம். அப்போ அவங்க மூஞ்ச பாருங்க, அப்படியே பல்ல கடி செல்லர் அடிக்க கூட செஞ்சிருவானுங்க. அந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஒன்னாப்பு பிள்ளை கூட எல்கேஜி கை குழந்தை கூட செல்லை காட்டினாதான் இப்போ சாப்பாடு சாப்பிடுது. நம்மளும் என்ன செய்யணும், அங்கே பாரு அங்கே பாரு இங்கே பாரு ஆன்னு சொல்லி சின்ன வயசுல நம்ம பழகிற பழக்கம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே பெரிய பழக்கத்தில் கொண்டு போய் முடியுது. அதனால் சீக்கிரத்தில் 50 வயசு 60 வயசில் வர வேண்டிய நோயெல்லாம் 20 வயசில் 20 தாக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அன்னைக்கு பார்க்கலன்னா தூக்கம் வராது. பாருங்க, இப்படி போதை பொருள் இருந்து எத்தனையோ விஷயங்களில் நம்ம பாவத்தில் அடிமையாக இருக்கிறோம். இதில் இருந்துலாம் வெளியே வரணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். நம்ம எல்லாருமே இந்த பாவத்திலேருந்து நம்ம செய்கிற இந்த தவறுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி ஆசைப்படுதோம், முயற்சி செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளால் முடியலை. ஏன்னா அது நம்மளால் முடியாது. ஆனால் ஒருவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வந்தால் எவ்வளோ பெரிய தவறுகளிலிருந்தும் நாம் விடுதலை அடைய முடியும். அவர் யார் அப்படின்னு சொன்னால், இப்போ வாசிங்க, SON சன். சின் போய் என்ன வந்துட்டு சன். சன்னா ஜீசஸ், ஏசு கிறிஸ்து. உங்களுடைய என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக, உங்களுடைய என்னுடைய சாபத்தை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். இந்த இயேசுவை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் போதும். மதம் மாறணும், பெயர் மாற்றணும், அதெல்லாம் கிடையாது. இயேசு நல்ல ஆண்டவர், என் பாவத்துக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் போதும். உங்கள் பாவ பழக்கத்திலிருந்து வாழ்விலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை தரும். யாருக்கெல்லாம் இந்த இயேசு வேணும் கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்களேன், கொஞ்சம் வெக்கலாம் பட வேண்டாம். யாருக்கெல்லாம் இந்த இயேசு வேணுமோ அவங்களாம் நான் சொல்கிற ஜெபத்தை சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, சத்தங்கான அன்புள்ள இயேசுவே, என்கிட்ட நிறைய தவறு இருக்கு, பாவம் இருக்கு, இதெல்லாம் உங்க ரத்தத்தால கழுவி மன்னிச்சிருங்க, என்ன உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமென். பாருங்க, இந்த நீங்க உண்மையா உணர்ந்து செய்வீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படியா மாறும். உள்ள எத்தனை வச்சிருக்கிறோம், 4 கலர் வச்சிருக்கிறோம், 4 விதமான காரியத்தை வச்சிருக்கிறோம். ஓகே, பாருங்க, உங்க வாழ்க்கை இதே போல மாறிவிடும். உள்ள வச்ச கலர்லாம் மாறிட்டு இதே போல உங்களுடைய வாழ்வு மாறிவிடும். உங்க வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு என்ன செய்வார், மாற்றுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒருவேளை போய் உட்காந்துக்கோமா, நிறைய பேர் கவலையோடு இருக்கீங்க, கஷ்டத்தோடு இருக்கீங்க. இங்கே வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் சிரிப்பா பல்லெல்லாம் காட்டுறீங்க பாருங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் தனிமையில் நிறைய பேர் கஷ்டத்தோட வேதனையோட சந்தோஷம் இல்லாமல் என்ன செய்கிறீங்க இருக்கீங்க. உங்கள் சந்தோஷத்தை ஏதோ ஒரு விஷயம் என்ன செஞ்சுட்டு உங்களிலிருந்து பறிச்சுக்கிட்டு, அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும், அது என்ன காரியம்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த சந்தோஷத்தை திரும்ப உங்களுக்கு தர ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் என்ன விஷயத்தில் நீங்கள் தொலைச்சீங்களோ அந்த காரியத்தை ஒத்துக்கிட்டு, ஐயோ இந்த காரியத்து நிமித்தம் தானே என் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன், இயேசுவே எனக்கு இந்த சந்தோஷத்தை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா, உங்கள் கஷ்ட நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், கண்ணீர் வடிக்கிற நேரத்தில், இயேசுவே எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலே நீங்கள் இழந்து போன, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தருகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். யாரெல்லாம் இந்த இயேசுவை நம்பி உங்கள் கவலை கஷ்டத்தை சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டத்திலேருந்து ஆண்டவர் விடுவித்து சந்தோஷத்தை இயேசு சாமி என்ன செய்கிறாங்க, தர்றாங்க. உங்கள் வாழ்க்கையில் பாருங்க, காணாமல் போன அந்த சந்தோஷம் திரும்ப வந்து விட்டது. இதே போலதான் காணாமல் இருக்கிற உங்க சந்தோஷத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக என்ன செய்வாங்க, மாற்றுவாங்க.
உயர்த்துவாங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. பாப்பா மேலே வாமா, வடியா. சார் இன்னும் ஒன்றே தான் இருக்கா. இப்போ நம்ம பப்பட்ஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். சார் உன் பேர் என்னது? சூர்யா வந்திருக்கா. சார் இப்போ சூர்யா கையில் ஒரு 20 ரூபா கொடுக்குறேன். ஓகே, உள்ளே ஏதாச்சும் இருக்கா? நம்ம என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் இருக்குதா? பின்னாடி தெரியுதா? பின்னாடி தெரியுதா? ஓகே, உள்ளே ஒன்றும் இல்லை. சிலர் நினைக்கிங்க ஒரு ஜிப்பு இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. அதையும் ஓப்பன் பண்ணி என்ன செஞ்சிடும் உங்களுக்கு காட்டிடுவோம். உள்ளே ஏதாச்சும் இருக்குதா? நல்லா பார்த்துக்கோங்க. கண்ணாடி போட்டிங்கன்னா கண்ணாடியை தொடச்சிட்டு பார்த்துக்கோங்க. உள்ளே ஒன்றுமே இல்லை. பாப்பா ஏதாச்சும் இருக்குதா? இல்லை. பாருங்க, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இந்த பாப்பா 20 ரூபா தான் இவனு வச்சுக்குவோம். இவளை ஆண்டவர் வச்சுக்குவோம். இது ஆண்டவர்கிட்ட கொடுக்குறா. வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுக்குறா. போடுமா உள்ள ஆண்டவர்கிட்ட கொடுக்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யாருக்கெல்லாமா கொடுத்துருப்பீங்க? என்ன யாருக்கெல்லாமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கெல்லாமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக என்ன செய்யும் இருக்கும். எத்தனை நோட்டு கொடுத்தா? 20 ரூபா ஒரு நோட்டு கொடுத்துருக்குறான். இப்போ ஆண்டவர் அவள் வாழ்க்கையை கொடுத்ததுனால ஆண்டவர் ஆசீர்வதிக்காரா இல்லையான்னு பார்ப்போமா? ஓகே, எத்தனை நோட்டு கொடுத்தா? இங்கே என்னது வந்துக்கிட்டே என்னடா இந்த பைய கொள்ளடிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்களா? 500 ரூபாயை போட்டு அள்ளிட்டே இருக்கலாம் போலன்னு சொல்லி. ஓகே, பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு டெமோ, ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாங்கள் இதை என்ன செய்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பொருளாதாரத்திலேருந்து எல்லா காரியத்திலையும் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்று தான் கொடுத்தா என்ன போகிறோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒன்றுக்கு 12 ரூபாயை என்ன செய்கிறாங்க கொடுத்துருக்காங்க. பாருங்க, போய் உட்காந்துக்கோ. இந்தா ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. கடைசியாக இயேசு சாமியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். உள்ள ஏதாச்சும் இருக்குதா? தெரியுதா? நல்லா பாருங்க, தெரியுதா? ஐயா பாருங்க, உள்ள ஏதாச்சும் இருக்குதா? ஏதாச்சும் இருக்குதா? இல்லை. ஓகே, பாப்பா நீ எந்திரிச்சுக்கோ. கையை விடு. உள்ள ஏதாச்சும் இருக்கா? நீ எந்திரிச்சுக்கோ, கையை விடு. அடுத்த நேரம் உங்களுக்கு என்ன பாருங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் இந்த இயேசு ஏற்றுக்கொண்டு என்னையா ஆக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லாத உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் என்ன ஆசீர்வாதம்? உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார். ஒன்றுமே இல்லாத இந்த பேக்கில் அழகான ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அது நன்மையை ஆண்டவர் தருகிறார். சந்தோஷம் அப்படிங்கிற நன்மையை தருகிறார். பாப்பா எந்திமா, எந்திரிச்சுக்கோங்க. உள்ள விடு. ஏதாச்சும் இருக்குதா? இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் இருக்குதா அண்ணே? ஏதாச்சும் இருக்குதா? தெரியுதா? உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? இல்லை. பாருங்க, ஏசப்பா சந்தோஷத்தை மட்டும் கொடுக்க மாட்டார், அதோடு கூட உங்களுக்கு கிரேசா ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். அதோடு கூட ஆண்டவர் விட்டு வைக்கிறது இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. கடைசியா உள்ள வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். தம்பி எந்திடா. இவன் பெரிய பையனா இருக்கான், எடுத்துருவான்னு நினைக்கிறேன். எடு. ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லைண்ணே. ஆண்டவர் சும்மா விட மாட்டார். நீங்கள் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை மாத்திரமல்ல, இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அதான் பரலோக வாழ்க்கை. அந்த பரலோக வாழ்க்கையை இயேசுப்பா உங்களுக்கு தந்தை நினைச்சுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு இடம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. இயேசுவே என்னை உனக்கு தருகிறேன், உமக்கு தருகிறேன், என்னையும் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம தனிமையாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல நண்பர்களை, நல்ல நட்புகளை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை
ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம வந்து பப்பட் ஷோ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஆர் யூ ரெடி சொல்லுவேன். நீ என்ன சொல்லு தெரியுமா? ஓ எஸ் ஜீசஸ், 2 கை மேலே தூக்கி. ஓகே, பப்பட் ஷோ பார்க்க ஆர் யூ ரெடி? ஓகே, சின்ன பிள்ளைங்க சத்தம் அதிகமாக இருக்கா, பெரியவங்க சத்தம் அதிகமாக இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்க, குட்டீஸ் ஆர் யூ ரெடி? சூப்பர். பெரியவங்க ஆர் யூ ரெடி? ஆனால் எங்கள் குட்டீஸ் தான் ஜெயிச்சாங்கண்ணே. ஓகே, இந்த அண்ணனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? இந்த கிளாப் இல்லை, உங்களுக்கு ஒருவேளை நிறைய கிளாப் தெரிஞ்சிருக்கலாம். விபிஎஸ் கிளாப் இது. நான் ஒரு புது கிளாப் சொல்லி தர போகிறேன். என்ன கிளாப் தெரியுமா? ராக்கெட் கிளாப். என்ன கிளாப்? ராக்கெட் கிளாப். ராக்கெட் போகும்போது ஒரு சவுண்டு கொடுக்கும் தெரியுமா? என்ன சவுண்டு? ஏ அப்பா, எல்லாம் நாசா விஞ்ஞானிகள் தான் அங்கே உட்காந்துருக்கீங்க. வருங்கால சயின்டிஸ்ட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கீங்க. சூப்பர், அழகாக சவுண்டு. நீங்கள்லாம் சவுண்டு என்ஜினியர்ஸாக வர போகிறீங்கன்னு நினைக்கிறேண்ணே. ஓகே, கவனிங்க. நான் பண்ணுற போல் அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணலாண்ணே? 1 2 3 4. 1 2 1 2 1 2 1 2. மேலே போயிட்டா பண்ணலாமா? மேஜிக் பண்ண அண்ணனுக்கு ஒரு ராக்கெட் கிளாப் பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4. 1 2 1 2 1 2 1 2. சூப்பர். ஓகே, 1 2 3 4. நான் வந்து ரிங்கா ரிங்கா ரோசஸ் சொல்லுவேன். நீ என்ன சொல்லணும்? என் பாக்கெட்டுக்குள்ளே பைசஸ். அதுதான் கிடையாது, இன்றைக்கி மாற்றியாச்சு. சரியா? இன்றைக்கி ஏசப்பா பிறந்தனால பிறக்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்காக நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறோம். என்ன சொல்லணும் அப்படின்னா, என் ஹார்ட்டுக்குள்ளே ஜீசஸ். என்ன சொல்லணும்? ஹார்ட்டுன்னா என்னது? இதயம். நம்ம இதயத்தில் யார் இருக்கணும்? ஏசப்பா. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் பார்த்தோம்ல. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வந்தால் என்னென்ன ஆசீர்வாதம் பார்த்தோன்னா சொல்லுவேன், நீங்கள் மாற்றி சொல்லணும். ரைட்? ஓகே, ரிங்கா ரிங்கா ரோஸ. சவுண்டே வரலையா? ரிங்கா ரிங்கா ரோஸ. என் ஹார்ட்டுக்குள்ள ஜீசஸ், என் ஹார்ட்டுக்குள்ள ஜீசஸ். மாற்றி மாற்றி நான் ஹார்ட்டுக்குள்ளே ஜீசஸ்னால் நீ என்ன சொல்லணும்? ரிங்கா ரிங்கா ரோசஸ். ரெடி? 1 2 3 4. ரிங்கா ரிங்கா ரோஸ. என் ஹார்ட்டுக்குள்ள ஜீசஸ், ஹார்ட்டுக்குள்ள ஜீசஸ். ஓகே, கையை எல்லோரும் இப்படி வச்சுக்கோ. அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் டைம் கொடுத்தா நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களை டைம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் என்கேஜாக வச்சுருக்கிறேன்னே. கை எப்படி வச்சுக்கணும்? ஒரு கையில் மைக் இருக்குது, அதனால். ஓகே, நான் ஜீசஸ் சொன்னேன், நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஹே ஹே சொல்லணும். ஓகேயா? ஹே எதுக்கு சொல்லுவோம்? ஏதாவது காம்படிஷனில் ஜெயிச்சுட்டா என்ன சொல்லுவோம்? ஜே. நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் யார்? ஏசப்பா. பைபிளில் வசனம் எழுதியிருக்குது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஸோ நம்மளுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் வெற்றியை யார் தருவா அப்படின்னா ஏசு மட்டும்தான் தருவார். சரியா? வெற்றியின் தேவன், வெற்றியின் நாயகன் நம்முடைய ஆண்டவர். நான் 6th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் ஃபெயில் ஆனேன். 7th ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு நான் ஜோமணி படித்தேன். அதே 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் ஃபெயில் ஆனேன்னா 12th ஸ்டாண்டர்டு போய் ஏசப்பாட்ட ஜோமணி படித்தேன். ஏசப்பா எனக்கு 200க்கு 200 மேக்ஸில் மார்க்கு தந்தாங்க. அல்லேலூயா. கூமுட்டையாக இருந்த என்ன நல்ல முட்டையாக ஏசப்பா உருவாக்குனாங்க. 1000க்கு மேலே ஏசப்பா எனக்கு மார்க் வாங்க உதவி செஞ்சாங்க. ஸோ நம்மளுக்கு வெற்றியை தருகிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் யார் அப்படின்னா ஏசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்துல ஒரு சில தோல்விகளோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். என் வாழ்க்கை மாறுமா நீங்கள் நினைக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை உங்கள் உள்ளத்தில் இந்த நாளில் இடம் கொடுங்க. புறஜாதி தான் நான், ஆனால் நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன். ஏசப்பா என்னை ஆசீர்வதித்து இன்னைக்கு அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக ஏசப்பா என்னை பயன்படுத்துகிறாங்க. சொல்லலாமா? ஜீசஸ். ஹே ஹே மறந்துறாங்க. ஜீசஸ். 2வது தலை. ஜீசஸ். ஹே ஹே. 3வது ஷோல்டர். ஜீசஸ். சூப்பர். 4வது இடுப்பு. சரியா? ஜீசஸ். இடுப்பொலிலாம் போயிடும். 5வது ஜீசஸ் அப்படின்னா கால். என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்ஸ் அகைன் 1 2 3 4 சத்தமா. ஜீசஸ், 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 ஜீசஸ். சூப்பர். தேங்க்யூ. மன்னிப்பின் மேன்மை.
ஜாஸ்மின், உனக்கு என்னாச்சு? சாம் என்னை அடிச்சுட்டான் மம்மி. நீ அவன்கிட்ட என்ன செய்த? நான் ஒண்ணுமே செய்யல மம்மி. சாம், டேய் சாம். என்ன மம்மி? ஏன்டா அவளை அடிச்ச? என் டிஃபன் பாக்ஸ கழுவி வைக்க சொன்னேன், அவன் முடியாதுன்னு சொன்னா அதான் அடிச்சேன். இல்ல மம்மி, முதல்ல அவனோட ஷூவை பாலிஷ் போட்டு வைக்க சொன்னான். நானும் அதுக்கு பாலிஷ் போட்டு வச்சுட்டு வந்தேன். டிஃபன் பாக்ஸையும் கழுவி வையடின்னு சொன்னான். முடியாதுன்னு சொன்னேன். என்னை அடி அடின்னு அடிச்சுட்டான் மம்மி. டேய் சாம், உன் வேலை நீ தான் செய்யணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எல்லா வேலையும் ஏன்டா அவளையே செய்ய சொல்ற? நீ அவளோட பெரியவன் தானே. உன் வேலை நீயே செய்த என்ன குறைஞ்சா போயிருவ? இனிமேல் நீ அவ கூட சண்டை போட்டேன்னா பாரு, நான் கூட பேசவே மாட்டேன். மம்மி, இனிமேல் ஜாஸ்மின் கூட சண்டை போட மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மம்மி. வெரி குட் சாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சரி, நீங்க 2 பேரும் போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்து ஹோம்ஒர்க் செய்யுங்க. ஓகே? ஓகே மம்மி. சாம், அங்க பாரு, ஒரு கோழி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆமா, அது உட்கார்ந்து இருக்கிற சைஸ பார்த்தா அது வயிற்று கடியில முட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோழியை விரட்டினா முட்டையை நம்ம எடுத்துக்கலாம். விரட்டி பார்க்கலாமா? சீக்கிரமா விரட்டு. சோ சோ சோ. என்ன சாம், அந்த கோழி போக மாட்டேங்குது. இந்த கல்லை தூக்கி எரிஞ்சா அந்த கோழி ஓடி போயிடும். நம்ம அந்த முட்டையை எடுத்துக்கலாம். பார்க்கலாமா? ஏய் சாம், கோழி செத்து போயிடுச்சுடா. அந்த அங்கிளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன செய்வாருன்னு தெரியல. அன்னைக்கு குமார் அந்த கோழிய கம்பால லேசா அடிச்சதுக்கே அந்த அங்கிள் அடிச்சு வெளுத்துட்டாரு. நீ அந்த கோழிய கொன்னதுக்கு உன்னை என்ன செய்ய போறாரோ தெரியல. ஜாஸ்மின், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீ கோழியை பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத. சாம், நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சீக்கிரமா வா, நம்ம வீட்டுக்கு போயிருவோம். டேய் சாம், என் பேக்ல டிஃபன் பாக்ஸ் இருக்குது. அதை எடுத்து கழுவி வச்சுட்டு வா. என்னது? டிஃபன் பாக்ஸ நான் கழுவணுமா? சரிதான், போடி. நேத்து கோழிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல? தெரியும் 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 தெரியும். நான் போய் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். ஜாஸ்மின், நீ கோழியை பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத. என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். என்னை எப்படி வேலை வாங்கினா நான் அவனை சும்மா விட மாட்டேன். இதான் நல்ல சான்ஸ், ஒரு கை பாத்துறேன். ஜாஸ்மின், உன்னோட டிஃபன் பாக்ஸ் பயங்கர நாத்தம் அடிக்குது. இனிமேல் என்னால கழுவ முடியாது. டேய் சாம், தினமும் என் டிஃபன் பாக்ஸ நீ தான் கழுவணும். சரி, என் செருப்பெல்லாம் சேரா இருக்குது, போய் நல்லா சுத்தமா கழுவி வச்சுட்டு வா. என்னால முடியாது. கோழி, போறேன் 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 போறேன். போய் கழுவி வச்சுட்டு வர்றேன். நீ யார்கிட்டயும் சொல்லிடாத ஜாஸ்மின். சீக்கிரமா போயிட்டு வா, இன்னும் வேலை இருக்கு. அப்பா, அம்மா. ஜாஸ்மின், என்னைய சரியான நேரம் பார்த்து பழி வாங்குற. வேண்டாம் ஜாஸ்மின், நான் ரொம்ப பாவம். என்னை மட்டும் நீ பாவம் நான் நினைச்சியா? எப்படி அடிச்ச, அழுக வச்ச? உனக்கு நல்லா வேணும். நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் முடியல. நீ போய் மாடியில இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும், காஞ்ச துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும், எனக்கு ஹோம்ஒர்க் நோட்ல 4 பக்கம் எழுதி கொடுக்கணும். இல்லைன்னா கோழி. நீ கோழியை பத்தி சொல்லிடாத ஜாஸ்மின், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நானே செஞ்சிடறேன். நான் விளையாடிட்டு வர்றதுக்குள்ள இதெல்லாம் செய்திருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஜாஸ்மின் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். இதுல இருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா? ஐயோ, என்னைய போட்டு வேலை வேலைன்னு போட்டு கொல்றாளே. ஐயோ,
நான் இப்பவே அந்த அங்கிள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன். இதுதான் சரியான வழி. அங்கிள், அங்கிள். யாரு இந்த நேரத்துல? அடடே, பக்கத்து வீட்டு தம்பி. என்ன தம்பி வேணும்? அங்கிள், அங்கிள், நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க என்னைய மன்னிச்சிடணும் அங்கிள். தம்பி, நான் உன்னைய மன்னிக்கிறதுக்கு நீ என்ன தப்பு செஞ்ச? அங்கிள், நானும் ஜாஸ்மினும் விளையாடுறதுக்காக தோட்டத்துக்கு போனோம். அங்க உங்க வீட்டு கோழி உட்கார்ந்து இருந்துச்சா, அதை விரட்டலாம்னு கல்லை தூக்கி எரிஞ்சேன். கல்லு கோழி மேல பட்டு கோழி செத்து போச்சு அங்கிள். என்னைய மன்னிச்சிருங்க அங்கிள். அதுக்குரிய பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கொடுத்துறேன் அங்கிள். வெரி குட் தம்பி. இந்த சின்ன வயசுல இப்படிப்பட்ட நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ செய்த தப்புக்காக நீயே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுனால நான் உன்னைய மன்னிச்சிட்டேன். அதுக்கு பணமெல்லாம் வேண்டாம், நீயே அதை வச்சுக்கோ. அங்கிள், அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நான் போயிட்டு வரேன் அங்கிள். டேய் சார், என்னோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து கழுவி வச்சிட்டு வா. முடியாது. சரிதான், போடி. கோழி, அது நேத்து. என்ன சார், நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? நான் இப்பவே அந்த அங்கிள் கிட்ட போய் உன்னை மாட்டி விடுறேன் பாரு. ஏய், நில்லு நில்லு நில்லு. இந்த பாரு, அந்த அங்கிளே வந்துட்டாரு பாரு. என்ன தம்பி, என்னைய பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்கிள், அங்கிள், உங்க வீட்டு கோழிய இவன் தான் கல்லெறிஞ்சு கொன்னான். அதனால இவன் அடி வெளுத்துருங்க அங்கிள். ஜாஸ்மின், சாம் நேத்தே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டான். நான் அவனை மன்னிச்சிட்டேன். ஆமா ஜாஸ்மின், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, அதனால அந்த அங்கிள் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டேன். நீயும் என்னை மன்னிச்சிரு ஜாஸ்மின். இனிமேல் உன்னை நான் அடிக்கவே மாட்டேன். என்னையும் நீ மன்னிச்சிரு சாம். இனிமேல் உன்னையும் பழி வாங்க மாட்டேன், பிளீஸ். உங்க 2 பேரையும் ஏசப்பா மன்னிச்சிட்டாரு. கொண்டிருக்கும் சிறியோரே பெரியோரே, அன்பு உள்ளங்களே, பழிவாங்குதல் தேவனுக்கு உரியது. நாம் பாவம் செய்யும் போது பிசாசுக்கு அடிமையாகி விடுகிறோம். இதிலிருந்து விடுதலை பெற இயேசுவிடம் மன்னிப்பு கேட்பதே சிறந்த வழி. இன்றே கேட்பீர்களா? விட்டு வந்தோம் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தனென்றே கிரீடம் சூடும் நற்பொன்னை நான் வைத்தேன் உன் முன்னமே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்கன
making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and then we got upsot. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. கரங்களை தட்டி மையப்படுத்துவோம். காட் bless you. Thank you. இருந்தீங்கன்னா உழைத்த எங்களோடு கூட சேர்ந்து உழைத்த அருமையான சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க. லட்சுமி சிஸ்டர் இருக்காங்க, டைல்ஸ் சிஸ்டர் இருக்கிறாங்க, சுப்பு சிஸ்டர் இருக்கிறாங்க, விமலா சிஸ்டர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒத்துழைத்த பண உதவி கொடுத்த எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சிறு சிற்றுண்டி இருக்குது. நீங்கள் போகும்போது ஒருவருக்கு ஒன்று வாங்கிட்டு போங்க. வீட்டுக்கு 2-3 வாங்கிட்டு அப்படி வாங்கிட்டு போட்டு தான், ஏன்னா எல்லாத்துக்குமே வேணும். மீதி இருந்தால் நீங்கள் கொண்டு போங்க. காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்த வீடியோ கேமராவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த வேலைக்காக நன்றி. இந்த நாளில் வந்த ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஒவ்வொரு காரியம் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தினீங்க. ஸ்தோத்திரம் அப்பா. அதிசயமானவர் வந்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தராய் இருந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பிரயாணங்களை வாய்க்க செய்யுங்க. வியாதியோடு வந்த யாராக இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் சுகம் கொடுக்கிற தெய்வமாய் நீ அசைவாடும்படியாய் அப்பா விடுதலை கொடுத்து அழைத்து செல்ல முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ரத்த கொடைகளை மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. ஐயா, இந்த மண்டபத்தை கொடுத்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு நாமத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்கிறாச்சா. பார்க்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க தகப்பனே. ஐயா, துதிக்கிறோம். வல்லமையுள்ள தெய்வம் அப்பா. எந்த பலவீனமாக இருந்தாலும் அந்த பலவீனத்தை மாற்ற நீ வல்லவர் அப்பா. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனாக இருந்து தேவைகளை ஒவ்வொருத்தருக்கும் நீ சந்தித்து கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதிசயங்களை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதான பிரபுவாய் நீ இருந்து ஒவ்வொருத்தருக்கும் சமாதானத்தை கட்டிட்டு கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த எல்லாரையும் தனித்தனியாக பேராக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் உங்கள் ராஜ்யத்தில் அங்கே வந்து நிற்கணும் அப்பா. முத்திரை குத்தாமல் வந்து ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும்படியாக எல்லாரும் தேவ சமூகத்தில் நிற்க கர்த்தர் ராமே நீ கிருபை பாராட்டப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. தனித்தனியாக பேராக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பலவீனங்கள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ரட்சிப்பு உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி. பரிசுத்த ஆவியான் செழிப்பு உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும் அப்பா. தேவ சமூகத்தில் வேணா காத்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோருக்கும் ஒரு பொன்னான நாள் விண்ணவர் மண்ணில் வந்து பிறந்தாரே. மன்னவர் எல்லோருக்கும் சந்தோஷமே. விண்ணவர் மண்ணில் வந்து பிறந்தாரே. மன்னவர் எல்லோருக்கும் சந்தோஷமே. லா 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 la 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 la. உனக்காக இயேசு பாலன் பிறந்தாரே.
இனி ஏன் கவலை கண்ணீர்கள் துடைத்திடுவார் கரம் பிடித்து தினம் நடத்திடு கவலை நீங்கினது பயங்கள் ஓடினது கவலை நீங்கினது பயங்கள் ஓடினது என்று எல்லோருக்கும் ஒரு பொன்னான நான் விண்ணவர் மண்ணில் வந்து பிறந்தாரே மன்னவர் எல்லோருக்கும் சந்தோஷமே விண்ணவர் மண்ணில் வந்து பிறந்தாரே மன்னவர் எல்லோருக்கும் சந்தோஷமே லா 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 சமாதானம் இழந்து தவிக்கும் ஓ மனிதா உனக்காக இன்று இயேசு பாலன் பிறந்தாரே சமாதானம் உனக்கு தந்திடுவார் சமாதானம் இழந்து தவிக்கும் ஓ மனிதா உனக்காக இன்று இயேசு பாலன் பிறந்தாரே சமாதானம் உனக்கு தந்திடுவாம் கவலை நீங்கினது பயங்கள் ஓடினது கவலை நீங்கினது பயங்கள் ஓடினதே என்று எல்லோருக்கும் ஒரு பொன்னான நாள் விண்ணவர் மண்ணில் வந்து பிறந்தாரே மன்னவர் எல்லோருக்கும் சந்தோஷமே விண்ணவர் மண்ணில் வந்து பிறந்தாரே மன்னவர் எல்லோருக்கும் சந்தோஷமே லா 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 உனக்காக இயேசு பாலன் பிறந்தாரே இனி ஏன் கவலை கண்ணீர் கவலைகள் துடைத்திடுவார் கரம் பிடித்து தினமும் நடத்திடுவார் ஹalleluya glory Jesus உனக்காக இயேசு பாலன் பிறந்தாரே இனி ஏன் கவலை கண்ணீர்கள் துடைத்திடுவார் கரம் பிடித்து தினம் நடத்திடுவார் கவலை நீங்கினது பயங்கள் ஓடினது கவலை நீங்கினது பயங்கள் ஓடினது என்று எல்லோருக்கும் ஒரு பொன்னான நாள் விண்ணவர் மண்ணில் வந்து பிறந்தாரே மன்னவர் எல்லோருக்கும் சந்தோஷமே விண்ணவர் மண்ணில் வந்து பிறந்தாரே மன்னவர் எல்லோருக்கும் சந்தோஷமே லா 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 லா